சூப்பராக இருந்தது ப்ரோ. கதை வைஸ் ஒரு ரிவெஞ்ச் கான்செப்ட் தான், நல்லா இருந்தது. அதை எடுத்துகிட்டு போகிற விதம் நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பார்க்குற மாதிரி, நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நோட்டீஸ்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கார். அது ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லை, அவர் சூப்பராக அந்த எமோஷன்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஓவர் டூவா இல்லை, ஓவர் ஆக்டிங் மாதிரிலாம் எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது அந்த எமோஷன்ஸ் கேட்ட மாதிரி. ஒரு 2 ஹீரோயின் வந்து ஒரு 2 சீன்ஸ் தான் வராங்க. செகண்ட் ஹீரோயின் தான் மெயின். சூப்பராக இருந்தது. அது சூப்பராக சொல்லவே வேணாம். அது பார்த்து தான் நான் இதுவாகவே வந்தேன். நல்லா இருந்தது. இருக்கிறான் லோகேஷ் கனகராஜ் எழுதுனாலே இருக்கும், நடிக்கிறது இல்லாத இருக்குமா, இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஒரு சில சென்சிட்டிவான ஃபேமிலி அது எப்படி தெரியல, பட் ஃபேமிலியோட பார்க்குற படம் எனக்கு ஓகே தானே. எனக்கு அருணோட யூஷுவல் படம் மாதிரி தான் இருந்தது. பட் என்ன ஒரு ப்ளஸ்னா அதில் லோகேஷோட டெபியூ, அனிருத்தோட மியூசிக் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு அருணோட படமாக நல்ல படமானு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஆமாம், இந்த பட்டம் முழுக்க வயலன்ஸ் தான். படத்தில் வயலன்ஸ் இல்லை, வயலன்ஸ் தான் படமே. அதோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், பிளட் அண்ட் ஷேட்டாக தான் இருக்குது. பட் அந்த மாதிரி படம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் 2 ஹீரோயினுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் தான் ஹீரோவே. மனுஷன் ரொம்ப பின்னி பரல் எடுத்துக்காரு. ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏன்னு தெரியல. அருண், லோகேஷ் உங்களை 3 பேரோட காம்போ பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தை அடுத்த ஸ்டாண்டர்ட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு ஒரு நார்மல் சீனை கூட ஒரு அடுத்த லெவலில் வேற ஒரு பரிமாணத்தில் நம்மளை பார்க்க வைக்குது. ஸோ அனிதா ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அதை தாண்டி வேறு எல்லா விதமான எமோஷன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ நல்ல டெபியூன்னு சொல்லலாம். கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப கரகரன்னு போன மாதிரி இருந்தது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அருண் மாத்தீஸ்வரன் பற்றி சொல்லணும்னா கேப்டன் மில்லர்னு ஒன்று எடுத்தார். அதை விட்டதை இதில் பிடிச்சிட்டார். பயங்கரமாக இருக்கு. செம வைலன்ஸாக இருக்குது. பிளட்டி வேலண்டைன் ஒன்று டீசர் விட்டாங்க. அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏ சர்டிஃபிகேட்டுக்கு இது ஒர்த்தான ஒரு படம் தான். அருண் மாத்தீஸ்வரன் படம். அவர் ராக்கிலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். அந்த ராக்கியில் கொடுத்த ஃபீல் அப்படியே இங்கே இருக்குது. செம்மையாக இருக்குது. சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் இன்னும் அன்ரிலீஸ்டு மாதிரி நிறைய உள்ளே விட்டுருக்காங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்ண இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் எதுவுமே சலிச்சதே கிடையாது. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கரெக்டாக பக்காவாக என்கேஜ் ஆச்சு படம். தேங்க்யூ. படம் வந்து உண்மையிலே சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நம்பி வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் ஃபேமிலிக்கு மட்டும் நான் எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தான் பார்த்துட்டு இது ஏ சர்டிஃபிகேட் மூவி. நான் பார்த்த வரைக்கும் படம் ரொம்ப ரா கண்டென்ட்டு. ரொம்ப அப்படி சொல்லுன்னா பிளட்டு, அதுதான் ஷூட்டிங், கொலை பண்ணுறது அப்படி தான் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்குன்னா அந்த படம் ஒர்த்து. நீங்கள் கேங்காக வந்து பார்க்கலாம். நெகட்டிவ் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. நம்பி வந்து படத்தை பார்த்துட்டு போங்க. ஸோ மியூசிக்லாம் உங்களுக்கு ஆல்வேஸ் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப நல்லாவே செட்டாக இருக்குது. லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் மட்டும் தான் நல்லா பண்ணுவார் அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஹீரோ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. அவ்வளோ சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ஹீரோவாக. ஓவராலாக படம் ரொம்ப குட்டுங்க. நீங்கள் வந்து தாராளமாக நம்பி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நீங்கள் தேட்டரில் வந்து ஒர்த்தாக பார்க்கலாம். அவ்வளோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ஒன்று கொஞ்சம் எல்லாரும் போயிருக்கலாமோ அப்படி இருந்துச்சு. ஆனால் சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நம்பி அந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூங்க. ஹீரோயின் கேரக்டர் உண்மையில ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா சூட்டாக இருக்காங்க. இந்த ரோல் வந்து நிறைய பேர் வேணாம்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து நெகட்டிவ் ரோல் மாதிரி. பட் அந்த கதையில் வந்து அது அவ்வளோ அழகாக சூட்டாக இருக்குது. நம்மளுக்கே அந்த ரோல் பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் ரோல் ஒரு கண்ணியமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜெலாம் நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. ஓவராலாக மூவி ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லாஷராக போர் அடிக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தது. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, பயங்கரமாக இருக்குது படம் பார்க்க. அந்த பிஜிஎம்மோட எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபீல் அப்படியே செம்மையாக இருக்குது. ரொம்ப ஹையாக இருக்குது மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய ஸ்லாஷர்ஸ் இருக்குது மூவியில். பட் அந்த பிஜிஎம்மோட பார்க்கும்போது அந்த நம்ம ஸ்லாஷர் எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஷேடோ ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லோகேஷ் அஸ் அன் ஆக்டர் வந்து 10/10 ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. ஒரு மூவி ஸ்டோரி ஆக்ஷன் எல்லாம் ஒரு 40%னா மீதி 60% மியூசிக் தான். அந்த சந்திரா கேரக்டர் வந்து அப்புறம் அந்த பிஜிஎம் அந்த பேங்கர் ஸ்டார்ட் பண்ண அப்புறமே மூவி பயங்கர ஹையாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வச்சது செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து ஹீரோனா, அனிருதும் பேக்ரவுண்டில் இருந்த ஒரு ஹீரோ தான். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்குது. அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ஒரு ரகடான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் 10/10 தான். இதில் அந்த கிட்டி கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆளுமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவி வந்து ஒரு ஸ்க்ரீனில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து மூவி தான். ஏன்னா மியூசிக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வராது. ஆமாம், அது ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் ஃபேமிலி. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழகாக வந்து 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
பயங்கரமாக இருக்குது. லோகேஷ் அண்ட் வமிகா கேரக்டர் வந்து 50-50 ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சந்திராவும் ஒன் ஆஃப் த ஹீரோ இந்த மூவி தான் ஆக்சுவலி. உண்மையாக சொன்னால் இவ்வளோ பெரிய ஹீரோவை விட்டு வச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. வைலன்ஸ் ரொம்ப ஒரு உச்சக்கட்ட வைலன்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு முழுக்க காரணம் என்ன, அந்த உச்சக்கட்ட வைலன்ஸையும் நம்ம ரசிக்க வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர் தான். உண்மையிலே வந்துட்டு எப்போவுமே நான்லாம் யோசிப்பேன், அதே மியூசிக் சேமாக இருக்க மாதிரிலாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசித்ததெல்லாம் தாண்டி மியூசிக்கையே பயங்கரமாக ரசிக்க வச்சது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக்கை அந்த அளவுக்கு, ஏன்னா சாங்காக இல்லாமல் வெறும் மியூசிக்கை மட்டுமே அந்த அளவுக்கு ரசிக்க வச்சது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. கதை ஓரியன்டாக நீங்கள் காமாக பார்க்கணும், காமெடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கேங்ஸ்டர் மூவி, ஆக்ஷன்ஸ் மூவிஸ், வைலன்ஸ் மூவிஸ்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி ரசிக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட அதான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் ஒரு ஹீரோ மெட்டீரியலை விட்டு வச்சிட்டேங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ் வரும்போதெல்லாம் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது ரெண்டு ஹீரோனியோட இன்ட்ரோடக்ஷனுமே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி அவங்க செகண்ட் ஹீரோனியோட அந்த மாசான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹீரோனியோட வைலன்ஸ் தான் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே பயங்கரமாக இருந்தது, ரொம்ப ரா. ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும்.